ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதாவது வந்து ஏன் வந்து எப்படி சொல்கிறது, பெண்களை வந்து அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க நிறைய பேர். அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது, சரிங்களா? அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து அதிகமான பிரச்சனை வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க, சரிங்களா? அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு கூட வந்து பெண்களை படிக்க வைக்கிறது கூட வந்து இல்லாமல் இருந்தது, சரிங்களா? பெண்களை வந்து சரியாக வந்து படிக்க வைக்க மாட்டாங்க, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போனால் தான் அதாவது வந்து படித்தா தான் வந்து முன்னேற முடியும், ஒரு வேலைக்கு போனால் தான் வந்து அவங்கள வந்து மதிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து வறுமையின் காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பாக்கு மடிக்க போகிறது, செங்கல் சோலைக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைக்கெலாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. சம்பளம் வந்து கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து நாட்கள் போக போக என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு பெண்கள் வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஒரு கட்டாயம் இருந்தது, சரிங்களா? அப்படி இருந்தால் தான் வந்து என்ன ஆணாதிக்கம் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வந்தாங்க, சரிங்களா? ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி கல்வியை தந்தது காரணம் என்ன அப்படின்னா வந்து பெண்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக என்ன செய்யணும், மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால தான் என்ன அப்படின்னா வந்து படிக்கிறதுக்கு வந்து அனுப்புனாங்க. ஸோ இந்த படிக்க போகிற இடத்துலையும் சரி, இந்த சமுதாயத்துலேயும் சரி, மற்ற இடங்களையும் சரி, பெண்கள் வந்து அதிகமாக வந்து மற்றவர்களால் விமர்சிக்கப்படுகிறார்கள், சரிங்களா? ஸோ வந்து பெண்களை வந்து எதனால் விமர்சனம் பண்ணப்படுறாங்க, பெண்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, சரிங்களா? பெண்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஸோ வந்து அதை பற்றிலாம் தான் வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதாவது பெண்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, மேஜர் ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பிரச்சனை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி வந்து சொல்லிடுறேன். ஸோ வந்து லாஸ்ட்டை வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு மேஜர் ப்ராப்ளம் என்ன பெண்களுடைய மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வந்து மினி ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத வந்து இப்போ வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், சரிங்களா? எந்த ஒரு வீட்லேயுமே நான் பார்த்த அளவுக்கு மேக்ஸிமம் ஆஃப் அபவுட், சரிங்களா, ஒரு மேக்ஸிமம் ஆஃப் தி ஹவுசஸில் வந்து என்ன அப்படின்னா அப்பா சரி இருப்பாங்க, அம்மா சரி இருக்க மாட்டாங்க, சரிங்களா? இல்லைனா வந்து அம்மா நல்லா இருப்பாங்க, அப்பா வந்து சரி இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து. ஆனால் ஒரு சிலர் வீட்டில் வந்து 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அது வந்து நான் வந்து எதையும் வந்து எக்ஸாமின் பண்ணல, என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் என்னுடைய ரிலேஷன்ஸ்குள்ளே பார்த்த அந்த ஒரு விஷயத்த, சரிங்களா? அந்த ஒரு விஷயம் அதை பற்றி தான் வந்து நான் வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி தான் என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து அப்பா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து எப்படின்னா நான் ரொம்ப பாசமானவங்க. ஸோ வந்து அவரும் வந்து அடிப்பார் செய்வார். ஆனால் வந்து என்னது அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது வந்து அடித்தாலுமே வந்து அடுத்த நிமிஷம் வந்து அது காயம் வந்து மறைஞ்சிரும், அது வந்து தெரியாது. இப்போ வந்து வாரக்கச்சி குச்சின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் அடிப்பார். ஸோ வந்து கொஞ்ச நேரம் முட்டி போட சொல்லுவார், தோப்பு கரணை போட சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவார். ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு எப்படின்னா வந்து அவங்க வந்து வேர்ட்ஸ் ஹேஸ் பவர் சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து வார்த்தையெல்லாம் திட்டுவாங்க. அவங்க வந்து வார்த்தையெல்லாம் பேசி ரொம்ப அது வந்து மறக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அம்மானா பாசமாக தானே இருக்கணும், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அதுவே ஒரு லேக்காக போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து கேட்டேன் அம்மாக்கிட்ட, ஏம்மா நீ இப்படிலாம் வந்து ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க, இப்படி வந்து எங்களை வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க, செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா வந்து ஆஃப்டர் நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு விவரமான பிள்ளையாக வந்ததுக்கப்புறம் தான் கேட்டேன், ஏன் இப்படி இது வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க, செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அவங்க சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, நீ வந்து தப்பான வழியில் வந்து போயிடக்கூடாது. அதாவது வந்து இந்த ஒரு ஏஜ் வந்து சரியில்லாத ஏஜ், அதனால் வந்து என்ன அப்படின்னா
ஒரு தப்பான வழியில் வந்து போயிடக்கூடாது. அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து திட்டுறேன், பேசுகிறேன், வைகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் வந்து அதுவே வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு மன அழுத்தமாகி வந்து சூசைட் பண்ணுற நிலைமைக்கு வந்து நான் ஆளாயிட்டேன். சரிங்களா? ஸோ வந்து நான் எப்போ அப்படின்னா வந்துட்டு எப்போனா சரியாக ஞாபகம் ஓகே ஞாபகம் வந்துச்சு. காலேஜ் படிக்கிற டைமில் தான். சரிங்களா? ஒரு யூஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஜி பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து என்ன பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா, சூசைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து இதுவாகிடுச்சு. ஸோ வந்து அதுவே வந்து என்னது, இது ஒரு தப்பான வழியில் போகக்கூடாதுன்றக்காண்டி தான் நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க செஞ்ச விஷயம், அவங்க வந்து நல்லதுன்னு நினச்சி எதை செஞ்சாங்களோ அதுவே வந்து நான் வந்து ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, அவங்களுக்கு தேவை முழுமையான ஒரு அன்பு, பாசம் எல்லாமே வந்து கிடைக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னா வந்து, அம்மா சரியில்லை அதான் அப்பா நல்லா இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிலர் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் வந்து என்னதான் வந்து அப்பா பாசமாக இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் வந்து இது வரைக்கும் வந்து அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி தான் எல்லாருமே இது பண்ணுறாங்களே தவிர அப்பா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையே சரி அதிகமாக வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஸோ வந்து இருந்தாலும் வந்து பாசம் கிடைச்சே தவிர வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் தெரில. அது மட்டும் இல்லாமல் கல்வி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து 5th வரைக்கும் தான் படிச்சிருந்தார். சரிங்களா? எங்கள் அப்பா வந்து 5th வரைக்கும் தான் படிச்சிருந்தார். ஈவன் வந்து அவர் 5th வரைக்கும் படிச்சிருந்தாலுமே கூட அந்த காமனாக வந்து நம்மளுக்கு தெரியிற அந்த ஒரு சோசியல் பற்றி வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருந்தார். அவரே வந்து அவர் 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 படிக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். சரிங்களா? ஒரு புக் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க புக்கை வச்சு பக்கத்தில் இருக்கவங்க படிக்கும்போது அதை எட்டி பார்த்து படித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படி படித்தே வந்து எங்கள் அப்பா வந்து என்னென்னா இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எல்லாமே சொல்லுவார். எங்கள் அம்மா வந்து அவங்க வந்து இல்லிட்ரேட், அவங்க வந்து சுத்தமாக படிக்கலை. ஸோ வந்து இந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கல. சரிங்களா? இந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இருந்தாலுமே வந்து நான் வந்து டிசபிலிட்டி அப்படின்னால விஐ டிசபிலிட்டி நான் வந்து. சரிங்களா? ஸோ வந்து ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது நான் ஹாஸ்டல்லேருந்து படித்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்டடி டைம்லாம் அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஹாஸ்டலில் வந்து காலையில் ஸ்டடி டைம் இருக்குது, ஈவினிங்கும் ஸ்டடி டைம் இருக்குது. ஸோ அந்த இதை வச்சு படித்து ஓரளவுக்கு வந்து 10th 12th வந்து டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் விஐ டிசபிலிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வாங்கினேன். ஸோ வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நல்லா படிச்சிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்கன்னா எங்களை வந்து மேபி வீட்டில் வச்சே படித்து நான் சொல்லித்தரேன், நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வந்து ஒரு விஐ டிசபிலிட்டியாக இருந்தனால தான் அவங்க வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. நம்மளுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நார்மல் ஸ்கூலில் சேர்ந்தால் வந்து எனக்கு அதுவுமே வந்து நார்மல் ஸ்கூல் தான். ஆஃப்டர் நான் ஹாஸ்டலில் இருந்தபோது சேர்ந்ததுமே நார்மல் ஸ்கூல் தான். இருந்தாலும் வந்து நான் சொன்னேன் என்னோடய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னேன். நான் 6th படிக்கும்போதெல்லாம் வந்து 16th ரேங்க் தான் வாங்கினேன். ஒரு 11வது ரேங்க் 15 ரேங்க் அந்த மாதிரி தான் வாங்குவேன். அவங்க வந்து டோட்டலாக வந்து 70 பிள்ளைங்க. சரிங்களா? ஒரு கிளாஸில் வந்து 70 பிள்ளைங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 70 பிள்ளைங்க 80 பிள்ளைங்க அப்படி தான் வந்து ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இடமும் பத்தாது, கீழே தான் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. பெஞ்சு இந்த இதெல்லாம் கிடையாது. அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இருந்தாலும் வந்து எல்லாமே கீழே உட்காருவோம், நெருக்கி உட்காருவோம். போர்டெல்லாம் எனக்கு தெரியாது. யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ வந்து மேக்ஸ் இது பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு வீட்டில் சொன்னனால அவங்க வந்து நிறைய பக்கம் விசாரித்து ஹாஸ்டலில் வந்து சேர்த்து விட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்த படிப்பை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த கேரக்டர் இந்த இதை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ நானுமே வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து நல்ல வார்த்தை யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசும்பொழுது அப்போ வந்து பிள்ளைங்களும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களும் வந்து கெட்ட வார்த்தை வந்து பேச தான் செய்வாங்க. சரிங்களா? அது வந்து என்னுடைய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதுதான். நான் வளர்ந்திருந்த எங்கள் அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அந்த ரீஜனில் வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னாலே ஒரு கிராமம்னு வந்துச்சுனாலே சண்டை வந்துச்சுனாலே கெட்ட வார்த்தை தான் கேட்டு வளர்த்தனால எனக்கும் இந்த ஒரு பழக்கம் இருக்குது. சரிங்களா? அது கெட்ட வார்த்தை பேசுகிறது அப்படின்றது அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு
ஸோ வந்து இந்த ஒரு பிரச்சனை. அதாவது வந்து வளர்றதில் ஒரு கேரக்டர் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பிரச்சனை. அப்பா வந்து பாசம் காட்டி வளர்த்தனால பாசம் அப்படின்றதும் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ வந்து அந்த ஒரு இது எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மா வந்து படிக்கல, அப்பா வந்து 5th தான் படிச்சிருந்தாங்க. ஸோ வந்து எங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே கிடையாது. 10th அப்புறம் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், நம்மளோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலை சரிங்களா. 10th முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பாங்க ஓரளவுக்கு. ஆனால் வந்து என் டீச்சர்ஸும் சொல்லலை, யாரும் எதுவுமே சொல்லலை சரிங்களா. எது எடுத்து படித்தா நல்லா இருக்கும், நம்மளோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளுக்கு என்ன கேப்பபிள் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு அதை வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியலை சரிங்களா. அதை நான் ஐடென்டிஃபை பண்ண எனக்கு காலேஜ் வந்து தான் என்னால் அதுவும் பண்ண முடிஞ்சிச்சு சரிங்களா. இப்போ வந்து இதில் காலேஜ் அதே மாதிரி ஸ்கூல்லையே சரி ஏதோ ஒரு நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் தான் கொடுத்தாங்க சரிங்களா. ஹிஸ்ட்ரி குரூப் கொடுத்தாங்க. ஆனால் வந்து தெரியல நம்ம எது எடுக்கணும் என்ன எடுக்கணும் 10th முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலை. ஸோ வந்து இப்போ இந்த ஒரு பிரச்சனை சரிங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி காலேஜ் போய் என்ன எடுக்கணும் ஏது எடுக்கணும்னு தெரியலை. அடுத்து எங்கள் அப்பா தான் சொன்னார். ஆனால் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார், நீ கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி நீ ஆனால் வந்து உனக்கு நல்லா எல்லா மாதிரியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ வந்து அடுத்து வந்து என்ன அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி இருந்தனால என்னால் வந்து என் ஸ்டடியை வந்து எங்கள் வீட்டிலேருந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல சரிங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து காலேஜ் இதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அங்கே தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன் எனக்கு வந்து க்ரியேட்டிவ் ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அங்கே தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ வந்து லைப்ரரி எனக்கு இன்ட்ரோ ஆனது எல்லாமே வந்து காலேஜில் தான் சரிங்களா. ஸோ வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபுல் ஆஃப் ட்ரபிள்ஸ் தான் சரிங்களா. சந்தோஷமே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அது வந்து நம்மளுடைய சந்தோஷம் அப்படின்றது நம்மளுடைய மனசை பொறுத்தது சரிங்களா. இருக்கிறது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். நான் வந்து எல்லா விஷயமுமே கற்றுக்கிறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி வர்றதுக்கு வந்து எனக்கு வந்து எத்தனை வயசாச்சு அப்படின்னா ஒரு 30 வயசு ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ தான் எனக்கு வந்து என்னது 29 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 29 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் எனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது வருது. லைஃப்னா என்ன, உலகம்னா என்ன, யார் யார் எப்படி இருக்காங்க, நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சதுக்கப்புறம் தான் வந்து மனிதர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க போல், மனிதர்கள்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு சுயநலவாதிகளாக இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு ஏன்னா அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை இருக்குது சரிங்களா. ஸோ வந்து அந்த ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு பெண் வந்து ஒரு தப்பான வழியில் போகிறாங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து 1008 விஷயம் இருக்கும் சரிங்களா. நான் அவசரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் சரிங்களா. இப்போ அவங்க வந்து திட்டினது நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன்னு சொன்னேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, சரின்னு அந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணுது, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு தான் சூசைட் பண்ணிக்கிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன். இட்ஸ் வந்து அது வந்து எவ்வளோன்னு ஒரு 32 அடி அது சரிங்களா. ஸோ வந்து இருந்தாலும் வந்து ஒரு நாள் கான்சியஸ் இல்லாமல் இருந்தேன். அடுத்து வந்து என்னன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க சரிங்களா. ஃபுல்லாக வந்து மண்டை ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு, மண்டையில் உடஞ்சிருந்துச்சு சரிங்களா. அது வந்து இது பண்ணுறதுக்கு சரியாயிடுச்சு. இருந்தாலுமே வந்து அதுதான் வந்து காரணம். ஆனால் வந்து நான் வந்து வெளியில் வந்து சொல்லவே இல்லை சரிங்களா. ஸ்டில் நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு பாசமே அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பால் கொடுத்ததை தவிர வேறு எந்த பாசமாகவும் இருந்தாங்க அப்படின்னு வந்து இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வேறு எதுவுமே வந்து சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு வந்து இது வரைக்குமே நான் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிறது வந்து அந்த ஒரு விஷயத்தால தான் சரிங்களா. அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் அவசரமாக வந்து கல்யாணம் பண்ணேன் சரிங்களா. இல்லைன்னா நான் இன்னும் வந்து 2 பேருமே வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பாசமாக இருந்தாங்க, எதுவும் இது பண்ணாமல் இருந்தாங்க. இல்லைனா வந்து எனக்கு வந்து காலேஜுக்கு வந்து ஹாஸ்டல் கிடைக்கல. ஸோ வந்து அதனால தான் நான் ஹாஸ்டல் வந்து சேரலை. ஏன்னா நான் அதுக்குமே வந்து ஹாஸ்டலில் சேர்ந்து இது பண்ணியிருப்பேன். அது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோவா வசதியும் கிடையாது, எங்களுக்கு வந்துட்டு அதுவும் கிடையாது. அதனால வந்துட்டு ஹாஸ்டலில் இருந்துருக்கோம். ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து எந்த வசதியும் கிடையாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப வசதியானவங்களாம் கிடையாது நாங்கள் சரிங்களா. அதனால் வந்து எனக்கு காசு கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு வந்து ஹாஸ்டல்லாம் வந்து நாங்கள் தேடி போகலை சரிங்களா. ஸோ வந்து அவசரமாக கல்யாணம் பண்ணி எனக்கு மேரேஜ் லைஃப்பும் வந்து நல்லா அமையலை சரிங்களா. அது நானாக சூஸ் பண்ணது தான். இருந்தாலும் வந்து
நான் லேட்டராக தான் ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக தான் ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாகவே வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஸ்கெப்டிசிசம்ன்ற டேர்ம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து அப்படியே இனெக்ட் பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து அதாவது வந்து ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து அப்படி போகிறாங்க, ஒரு இன்னொருத்தவங்களை தேடி போகிறாங்களோ அல்லது இன்னொரு வழியில் போகிறாங்க அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னாலுமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ஸோ வந்து அந்த ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ரீசன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் விஐன்னு சொன்னேன், உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்ஷலி விஐ, அவங்க வந்து டோட்டலி விஐ. சரிங்களா? அவங்க வந்து என்னோடய பார்ட்னர் வந்து டோட்டலி விஐ. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் வந்து என்ன அப்படின்னா நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தாலும் நம்ம வந்து அமைதியாக இருந்துருவோம். ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு வந்து நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து வீட்டில் வந்து ஒத்துக்கல. சரிங்களா? சுத்தமாக அவருக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லவும் வீட்டில் வந்து ஒத்துக்கல. இந்த மாதிரி நீ இந்த கல்யாணமே உனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து அதாவது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எல்லோரும் லவ் பண்ணுற மாதிரி நானும் லவ் பண்ணியிருப்பேன்ல. ஸோ வந்து அப்போ வந்து என்ன அப்படின்னா, நார்மல் பர்சன் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா? ஸோ வந்து நம்ம ஏன் ஒருத்தரை வந்து தேடி போகணும், நம்ம இன்னொருத்தரை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணேன். ஸோ வந்து இவங்க வந்து என்னை ரொம்ப எங்கள் அம்மா வந்து என்னை வந்து நல்லா நடத்தலை, ஒரு இல்ட்ரீட் பண்ணனால நான் வந்து இந்த ஒரு டிசிஷன் அவசரமாக எடுக்கிறதுக்கு வந்து காரணமாயிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, மேரேஜில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து உனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் விஷ் இருக்குன்னா, அந்த விஷ் உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், அந்த விஷை நீ தீர்த்துக்கணும் அப்படின்னா நீ வந்து யார் வேணால் கல்யாணம் பண்ணிடுவியா, நீ வந்து அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது. சரிங்களா? இது மட்டும் கிடையாது. எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, வேறு யாரும் கிடைக்கலையா, நீ இப்படி இருக்க, நீ அழகா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அதாவது இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. அம்மான்ட்டு மட்டும் கிடையாது, என்னை வளர்த்தவங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து இது மட்டும் கிடையாது, நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்த்தவங்க. நீ எவ்வளோ நல்லா படிப்ப, எப்படியெல்லாம் நீ ப்ரைஸ் வாங்கின, நீ 10th 12th எப்படியெல்லாம் ப்ரைஸ் வாங்கின, அதே மாதிரி வந்து காலேஜில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து அதுலேயும் வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கினேன். சரி. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நீ எப்படியெல்லாம் படித்த, நீ எப்படியெல்லாம் வளர்ந்த, நீ எப்படியெல்லாம் இருந்த, நீ ஏன் இப்படி தேடி போன, ஒரு கண்ணு தெரியாதவனை ஏன் தேடி போனேன், ஏன் தேடி போனேன்னு சொல்லவும் நான் ஏதோ கொலை பண்ணிட்டேன் போல் லைஃப்பில் வந்து அப்படியே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இவரை விட்டுட்டு சரி நம்ம வேறு லைஃப் தான் போகலாமா, அப்படி இருந்திருந்தால் கூட என்ன அப்படின்னா வந்து சரி ஃபிசிக்கலி நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி வந்து ஒரு அதாவது வந்து மேரேஜுக்கு வந்து பேசிக் என்ன அப்படின்னா வந்து பேசிக் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அடுத்தது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து சைல்டு தான். சரிங்களா? அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து எங்ககிட்ட இல்லை. சரிங்களா? ஸோ வந்து சொல்ல போகணும், நான் முக்கியமாக வந்து எங்கள் பார்ட்னருக்கு வந்து கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம், யார் என்னை வந்து என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஒரு பெண் அப்படின்னா வந்து அவங்க வந்து அது எவ்வளோ நான் கல்யாணம் பண்ணப்பே எனக்கு சும்மா கல்யாணம் பண்ண இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்றப்ப மற்றவங்க என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன இது பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த ஒரு ஆண்களை சொல்கிறேன், உங்களுக்குன்னு என்ன கடமை கொடுத்துருக்காங்க, ஆரம்பத்துலேருந்து வந்து பெண்களை வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அடக்கி வச்சு அமைக்க வச்சனால இந்த ஒரு தண்டனையே வந்து கொடுத்துருக்காங்க. யூனிவர்ஸ் வந்து இந்த தண்டனை உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஆண்களுக்கு வந்து இந்த சம்பாரிச்சு ஆகணுன்ற தண்டனையை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்துலேருந்தே அது பொம்பளைகளை வந்து அடக்கி வைக்கணும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சனால தான். இன்னமும் அதே வேலையை தான் வந்து எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்னோடய மேரேஜ் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணு தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணது என்னமோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி எல்லோரும் வந்து என்ன பேசுனாங்க, நீ கண்ணு தெரியாதவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், உன்னை எத்தனையோ பேர் கேட்டாங்க செஞ்சாங்க. ஆனால் வந்து என்கிட்ட யாருமே எதுவும் சொல்லலை. உனக்கு வந்து நல்லவங்க நல்லா கண்ணு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் உன்னை கேட்டாங்க, நீ வந்து ஏன் அவங்கள இது பிள்ளை படிக்கட்டும்னு சொல்லி தான் நான் இப்போ பிள்ளையை படிக்க வச்சு வேலை வாங்கி அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் செய்வேன்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேனே,
அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா ரொம்ப புலம்ப ஆரம்பித்தாங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. ஏன்னா படிக்கட்டும்னு சொல்லி நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்து உன்னை கேட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்களே வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து பிள்ளை படிக்கட்டும் படிக்கட்டும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தா, நீ கடைசியில் கண்ணு தெரியாதவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜை தான் யாருமே வந்து ஒரு மனசு வந்து சங்கடப்பட்டு இது பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதுவுமே வந்து என்னது பெற்றவங்க எழுத்தறிச்சல் கொட்டிட்டா வந்து என்ன எதுவுமே விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணேன். சரிங்களா? இதில் வந்து இவங்க வந்து எதுலேயுமே கேப்பபிள் இல்லை அப்படின்னா வந்து என்ன நம்ம வந்து செய்ய முடியும்? சரிங்களா? அதாவது வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சைல்டு. சரிங்களா? சைல்டு ஒரு வருமானம் வந்து நல்லா இருக்கணும். சரிங்களா? இந்த ஒரு 2 விஷயமும் வந்து அது அடுத்து வந்து என்ன அப்படின்னா குணமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு ஆண் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும்? ஒரு குணமானவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்கணும். அவங்க ஒரு சைல்டு கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஒரு கேப்பபிளாக இருக்கணும். சரிங்களா? அந்த கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இந்த 3 இல்லாத விஷயத்தில் ஒரு பெண் வந்து இந்த 3மே ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவா, என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கள வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு கேரக்டர் வந்து நல்லா இருந்துட்டா கூட அந்த பெண் வந்து சம்பாதிக்க போயிட்டு இவங்கள கூட நான் வந்து அப்படி தான் நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து எப்படி ரெடியாக இருக்கேன்னா, நான் ஹீ இஸ் நாட் கேப்பபிள் ஃபார் டு கிவ் அ சைல்டு டு மீ. ஓகேவா? ஸோ வந்து இந்த நிலைமையில் கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஐவிஎஃப் எக்ஸின்ற ட்ரீட்மெண்ட்லாம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. சரிங்களா? நான் வந்து என்ன தான் வந்து அவர் என்னை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, அவருடைய குணம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? ஸ்கெப்டிசன்ற டேர்ம் நல்லா வந்து ஆக்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன் மாட்டேன். ஸ்கெப்டிசன்ற டேர்ம் தான் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து பயன்படுத்துனாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா? மீன்ஸ் வந்து சந்தேகப்படுறது. சரிங்களா? ஸோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த பிரச்சனை இருந்தனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இதனாலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. சரிங்களா? சந்தேகப்பட்டனால செஞ்சனால என்ன இன்னொருத்தரை தேடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்கிறதுக்கே அசிங்கப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இருந்தாலும் வந்து எனக்கு வந்து வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து ஏதோ ஒரு சேல்ஸுக்கு போவாங்க. அது என்ன விஐ வந்து என்னென்ன சேல்ஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அகர்பத்தி சேல்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி சேல்ஸுக்கு வந்து அப்பப்போ வந்து போவாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நீ வந்து தடி கொடுத்துரும்போ அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு விட்டுருந்தாங்கன்னா அது எப்படி சம்பாதிக்கணும் செய்யணும் அப்படின்ற ஒரு அக்கறை வந்துருந்துருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு இது இருந்துருந்துருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட உடம்புல வந்து என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை, நம்ம உடம்பு இப்படி இருந்தால் தான் நார்மலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்தது. ஸோ வந்து இப்போ கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஸோ வந்து இந்த எதுவுமே கிடையாது. இந்த வந்து ஒரு நல்ல வருமானம் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட என்னை பார்த்து கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து என்னால் ஏற்பாடு பண்ணியிருந்துக்கலாம். கல்யாணம் இதோட 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து இந்த ஒரு பிரச்சனை. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் 2 வருஷம் வந்து சந்தேகப்பட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே கல்யாணமான மொதல் நாள்லேருந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறது நம்ம வந்து நம்மளை வந்து நம்பி அதாவது எப்படி பண்ணுறது, நம்மளை விட முடியாதவங்க நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்ம சொல்லிட்டோம். இன்னுமே நான் அவங்கள வந்து நம்ம விடக்கூடாதுன்ற அந்த ஒரு காரணம் தான் அந்த ஒரு தாட்டு மனசில் வச்சு நான் கல்யாணம் பண்ணேன். சரிங்களா? அந்த 2 வருஷமாக வந்து அந்த பாடுபட்டேன். 3ஆவது வருஷமே வந்து இன்னொருத்தர் தேடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரே வாரத்தில் ஜஸ்ட் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. பேசுகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கில் உடம்பு சரியில்லாமல் போய் அது க்யூர் ஆகுறதுக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 2019 வந்து கரெக்டாக நான் வந்து பேச ஆரம்பித்தேன். அது மார்ச் மாதம் ஒரு வாரமாக 2 வாரமாக தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். ஸோ வந்து அடுத்து வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது. 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் அதாவது வந்து கல்யாணமாகி 5 வருஷம் கரெக்டாக. ஸோ க்யூர் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் க்யூர் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து கல்யாணமாகி ஒரு 5 வருஷமாகவே வந்து நான் சுத்தமாகவே படிக்கலை. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னால் ஒரு பிள்ளைய வந்து உனக்கு கொடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு இப்படி இருந்தால் தான் என் உடம்புனா ஏதாவது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் நார்மல்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பேரண்ட்ஸும் பார்க்காம இருக்காங்க. இவங்களுக்கும் என் உடம்பு பற்றி எனக்கே தெரியாது அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் 5 வருஷமாக நான் படிக்கலை அப்படின்றது. 5 வருஷம் நான் கல்யாணம் ஆகி 5 வருஷம் படிக்கலைன்றது ஒரு விஷயம். சரிங்களா? நான் பிஏ மட்டும்தான் முடிச்சுட்டு வந்தேன்.
5 வருஷம் ஆகி 10th முடித்தோடனே குரூப் 4 எழுதணும்னு எனக்கு தெரியாது சரிங்களா. இல்லைன்னா பேசாமல் நான் குரூப் 4 படிச்சிருந்து அதையாவது நிம்மதியாக எழுதிட்டு போயிருந்துருப்பேன், வேலையே வாங்கி இருந்துக்கலாம் சரிங்களா. அது ஒரு விஷயம். 5 வருஷம் நான் படிக்கல. 2017 வந்து டிகிரி முடித்தேன். அதுக்கடுத்து 5 வருஷமாக படிக்காமல் இப்போ 2023 சேர்த்து விட்டாங்க. 2023 பிஎட் சேர்ந்தேன் சரிங்களா. ஸோ வந்து நான் இப்படியெல்லாம் வந்து ப்ராப்ளம் இது மட்டும் கிடையாது. அப்பப்போ வந்து சைடில் வந்து என்ன ஒரு நம்பர் வந்து எப்படியாவது எங்கிட்டாவது வந்து எப்படி நம்பர் வந்து எப்படின்ட்டு தெரியல. இது அதுக்கு முன்னாடி வந்து ராங் கால் அந்த மாதிரி தெரியல. எனக்கு வந்து ஆஃப்டர் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சொன்னேன் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பையும் சரி, நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியல சரிங்களா. உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ரொம்ப வீட்டில் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரே சொன்னார், நீ வந்து ஓடி போயிடுவா, அடிக்கடி வந்து ஓடி போயிட்டே இருப்ப, நாங்கள் வந்து 2 பேரும் உங்கள் அம்மாவும் நானும் தான் வந்து உன்னை பிடிச்சி வச்சுட்டே இருப்போம், நான் தான் உன்னை பக்கத்தில் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து மாத்திரை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா உடம்பு சரியாச்சு சரிங்களா. ஸோ வந்து அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து என்னால் படிக்க முடியலை, இவ்வளோ தூரம் வந்து என்னால் படிக்க முடியலை. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு குழந்தையும் கிடையாது. இவங்க நல்லா ஏதாவது சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கூட ஏதாவது வந்து எனக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட, அதாவது வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து இன்னொருத்தருக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து குழந்தை வந்து இது பண்ணிடலாம் சரிங்களா. அது வந்து வருமானம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து கரெக்டாக வந்து பண்ணிடலாம் சரிங்களா. இது எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஒரு பெண் வந்து என்ன செய்ய முடியும்? என் லைஃபே போச்சு, என் லைஃபே தொலைஞ்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ வந்து இவங்கள்ட்ட வந்து அடுத்து வந்து எனக்குமே வந்து நானும் விஐன்னு சொன்னனால யார் எனக்கு வந்து போனோடனே வந்து வேலை கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள். ஏதாவது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சால் தான் வேலை கொடுப்பாங்க. எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. நான் ஹாஸ்டல்லேருந்து படித்த பிள்ளை. நான் வந்து களை வெட்டுறதுக்கோ எங்கள் அம்மா ஒரு தடவை ஏதாவது லீவில் வர்றப்ப வந்து களை எடுக்கிறக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இன்னும் அந்த செடி வந்து குட்டி குட்டி செடியாக இருக்குமா, செடியை சுற்றி அப்படி களை இருக்குமா பார்த்துருக்கேன். அந்த செடியை சுற்றி இது பண்ணி விடுவாங்க, பறித்து விடுவாங்க சரிங்களா. அந்த குட்டி குட்டி களையாக இருக்கும், அதெல்லாம் வந்து பறித்து விடுவாங்க. அப்படி தான் களை எடுக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அதுவும் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. களை எடுக்கிறது, கடலை பிடுங்கிறது. எனக்கு தெரிஞ்ச வேலை என்னன்னா களை எடுக்கிறது, கடலை பிடுங்கிறது, கல்லாயிறது. ஸோ வந்து இன்னொன்னா சோளத்தட்டை இருக்கிறது, இவ்வளோதான் தெரியும் எனக்கு. இதை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் எங்கேயும் தேடிலாம் போக முடியாது. இந்த வேலை எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு தேடி போக முடியாது சரிங்களா. அது மாதிரி வந்து எந்த வேலை செஞ்சாலும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வேன் சரிங்களா. நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு அதே வேலை ஒருத்தர் வந்து இப்போ ஒரு வேலை வந்து ஃபாஸ்ட்டாக பழகணும் செய்யணும் அப்படின்னா அதே வேலையை வந்து அவங்க தொடர்ந்து ஒரு வேலையை ஒருத்தர் வந்து செய்யும்பொழுது தான் வந்து அதில் வந்து அவங்க வந்து ஃப்ளூயண்ட்டாக ஆக முடியும் சரிங்களா. என்றைக்கோ ஒரு நாள் வந்து அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்றப்ப அதில் வந்து நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பண்ண முடியாது சரிங்களா. இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு சரிங்களா. ஸோ வந்து என்ன அப்படின்னா டைப் ரைட்டிங் போனேன். அங்கேயும் வந்து என்னாச்சு அப்படின்னா இப்போ 2016 வந்து டேலி முடித்தேன். அப்புறம் டேலி முடித்தா அதுக்கப்புறம் வந்து டச்சே இல்லை, அதுவும் இந்த இதுவாயிடுச்சா. ஸோ வந்து அதுவும் மட்டும் கிடையாது, சின்ன பிள்ளையில இப்போல்லாம் வந்து பிறந்தோடனே வந்து டச் செல்லை வாங்கி கொடுத்துட்றாங்க. காலேஜ் முடிக்க வரைக்கும் எங்கள் அப்பாட்ட வந்து ஒரே ஒரு பட்டன் செல்லு தான் இருந்துச்சு சரிங்களா. அதை வச்சு நான் என்னத்தை கற்றுக்கிற முடியும். இப்போயாவது வந்து இவ்வளோ விஷயம் தெரியும் எனக்கு. ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஐஆர்டிஓ எக்ஸாம்லலாம் பாஸ் பண்ணது வந்து ஒரு செல்லு இருந்தனால தான் சரிங்களா. என்னோடய பிரதர்-இன்-லாவோட செல்லை வச்சு படித்து அதில் தான் வந்து ஐஆர்டிஓ எக்ஸாம்லாம் வந்து எழுதுனேன் சரிங்களா. சாரி, ஐஆர்டிஏஐ சரிங்களா. ஐஆர்டிஐ எக்ஸாம்லாம் வந்து அவங்க ஒரு பிரதர்-இன்-லா செல்லை வச்சு எழுதினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்லு வாங்கி தர ஆரம்பித்தாங்க. அதில் வந்து என்ன படிக்கவும் செஞ்சேன். நான் இங்கிலீஷ் எடுத்தனால வந்து கொஞ்சம் வந்து வொக்காபுலரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓப்பனாக சொல்ல போனால் வேறு எதுவும் நான் பண்ணது கிடையாது இது வரைக்கும். நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணேன் அப்படின்னா வந்து வொக்காபுலரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ வந்து இந்த ஐஆர்டிஐ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அடுத்தடுத்து வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஆரம்பித்தது வந்து இவ்வளோ தான் சரிங்களா. ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் வந்து அம்மா அப்பா இருக்க வரைக்கும் அம்மா அப்பா வந்து அந்த பெண்ணை வந்து பார்த்துக்கிடுவாங்க சரிங்களா. ஸோ வந்து கல்யாணம் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா வந்து ஸோ வந்து இவங்க வந்து கொஞ்சமாக வந்து இப்போ வந்து நான் சொன்னேன், இவங்க வந்து வியாபாரத்துக்கு வந்து சரியாக போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க சரிங்களா. எப்போ வந்து போவாங்க செய்வாங்க, அதுவும் வந்து அந்த காசை வந்து அவங்களே வச்சுக்குவாங்க. இப்போ மந்த்லி என்ன செய்யும், பெண்களுக்கு வந்து என்ன பீரியட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா.
இப்போ நான் அப்படி வந்து எனக்குன்னு பீரியட் ஆகிறது அப்படின்றது மட்டும் கிடையாது, அந்த செலவுன்னு மட்டும் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பேட் வாங்கி நம்ம வைக்கிறது அந்த ஒரு செலவுக்குன்னு மட்டும் கிடையாது. எந்த ஒரு மிட்டாய் வாங்கணுன்னா கூட எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, நான் டெய்லி 1000 சம்பாதிப்பேன். டெய்லி 1000 சம்பாரிச்சிட்டு எனக்கு 100 மட்டும் எடுத்துகிட்டு நான் மிச்சம் 900 வந்து என் பொண்டாட்டிகிட்ட போய் கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. சரிங்களா? அவங்க எவ்வளோ சம்பாரிச்சாலுமே வந்து நான் எப்போ காசு கேட்குறேனோ அப்போல்லாம் வந்து என்னோடய சட்டையை எடுத்துகிட்டு வா. சரிங்களா? அவங்க டோட்டலி வேன்னு அவங்ககிட்ட முன்னாடி சொல்லிட்டேன், என்னோடய சட்டையை எடுத்துகிட்டு வா, நீ என்கிட்ட கொடு, இது வந்து எவ்வளோ காசுன்னு சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தலாம் வந்து எடுத்து காட்டுவாங்க. உனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ காசு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ காசு கொடுப்பாங்க. ஸோ வந்து இன்னொருத்தர் வந்து நான் டிபெண்ட் பண்ணி இருந்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பிடிக்கல. 5 வருஷமாக வந்து எனக்கு வந்து என்ன குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்குது. சரிங்களா? 5 வருஷமாக என்னால் படிக்க முடியல, இன்னும் ஒரு வேலை இல்லை, இவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் கிடையாது. சரிங்களா? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் யாருக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் வராதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, ராங் கால்ஸ்லாம் வந்து நிறைய வரும். ஒருத்தனை நம்பி இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா வந்து இப்போ நம்ம கூட இருக்கவங்க சரியில்லை அப்படின்னா, இப்போ வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லக்கூடாது தெரியல. சரிங்களா? ஒரு பிள்ளைக்கு வந்து இப்போலாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து, அவங்க வந்து சரியில்லை, பார்ட்னர் சரியில்லை அப்படின்னா வந்து வேறு பார்ட்னர் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் வந்து கிடைக்கல. சரிங்களா? நான் வந்து தெரியல எனக்கு வந்து லாஸ்ட்டாக தான் வந்து எல்லாமே வந்து கடைசியாக தான் கொஞ்சம் புரியும். எனக்கு வந்து அது வந்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியல. சரிங்களா? எனக்கு வந்து நானும் சொன்னேன், வீட்டில் வந்து இந்த மாதிரி சொன்னேன். அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபிசிக்கலி அவங்க வந்து வீக்காக இருக்காங்க, என் பார்ட்னர் வந்து வீக்காக இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு 6 மந்த் 1 இயர்லேயே நான் வந்து சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி வந்து எங்கள் பார்ட்னர் வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கள வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போய் பார்த்தாங்க, செஞ்சாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி நிலமையில கூட அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. சரிங்களா? வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லலை. நீ வந்து படி, நீ அவர்கிட்ட இருக்க வேணாம், நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலைன்னா கூட நீ நல்லா படித்து வேலை வாங்கினா கூட இன்னொருத்தர் வந்து வருவாங்க, அப்போ கூட நீ கல்யாணம் பண்ணிக்க. நீ எதுவுமே வந்து சொல்லலை. எந்த பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி வந்து எதுவுமே எந்த கைடும் பண்ணலை. அவங்க வந்து ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்க போல். சரிங்களா? அதனால் வந்து எந்த கைடுமே பண்ணலை, எந்த இதுவுமே பண்ணலை. சரிங்களா? எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ வந்து ராங் கால் வந்து நிறைய வர ஆரம்பிச்சு. சரிங்களா? யார் நம்பர் கொடுத்தாங்க, எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. சரிங்களா? நான் யாருக்கு இது வரைக்கும் வந்து ராங் காலில் வந்து நான் போயெல்லாம் யார்கிட்ட வந்து பேச முடியாது. எனக்கு நிறையா வந்து ராங் கால் வந்து வந்திருக்கு. சரிங்களா? நான் உனக்கு வந்து நல்லா ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் நல்லா ஆறுதலாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியில் வந்து என்ன அவங்க வந்து எப்படி வருவாங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க. சரிங்களா? அவங்களோட அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம நல்லா சம்பாரித்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து என்ன, அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம வந்து சம்பாரித்து வச்சுட்டு நம்ம வந்து நல்லா சம்பாரித்து நல்லா குவிச்சு வச்சுருப்போம் அவங்களோட நம்பிக்கையை. சரிங்களா? அந்த மாதிரி டயத்தில் வந்து உரியடிக்கிற மாதிரி என்னது, அந்த பானை நிறைய சம்பாரித்து நல்லா குமிச்சு வச்சுருப்போம் அவங்களோட நம்பிக்கையை. இவங்க தான் நம்மளோட நம்பிக்கை, இவங்க வந்து நம்மளை வந்து லைஃப்பில் வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, உரியடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, குச்சி எடுத்துகிட்டு வந்து டமாரி அந்த பாலை ஒரே உடச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து இது வரைக்கும் என் கூட பழகின எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்கவுங்களோட தேவைக்காண்டி அவங்களோட சிற்றின்பத்துக்காண்டி வருவாங்க, ஜஸ்ட்டு போயிடுவாங்க. அது ஃபோனில் இது பண்ணது ஃபோனோடைய பேச ஒரு சில விஷயங்கள். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தால் எந்த ஒரு பெண் தான் வந்து வேற ஒரு லைஃப்க்கு இந்த லைஃப் விட்டுட்டு வேற ஒரு லைஃப்க்கு போகணும் அப்படின்ட்டு வந்து யாருக்கு தான் தோணாது. நீங்களே வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தான் வந்து இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளம். நான் வந்து மேஜர் ப்ராப்ளம் பற்றி சொல்லணுன்ட்டு இருந்தேன். சரிங்களா? மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து நல்லா அமையலை அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து காலத்துக்கும் கெட்ட பேர் தான். அவங்க நல்ல பிள்ளையாகவே இருந்தாலும், எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து மேரேஜ் லைஃப் வந்து நல்லா அமையலை அப்படின்னா, அவங்க வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு பெண் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னால்
அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கெட்ட பேர் தான். ஏன்னா வந்து யார்கிட்டையுமே இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் எத்தனை பேர்கிட்ட சொன்னாலுமே வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு யாருக்குமே வந்து அறிவே கிடையாது. சரிங்களா? இது வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லியோ ஒருத்தர் வந்து ஈஸியாக வந்து சொல்கிறாங்க. நான் சாணம் அடைய பேசுகிறதே எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. வந்து என்ன அப்படின்னா வந்து நேற்று கூட நான் வந்து கேட்குறேன். சரிங்களா? இதுவும் ஓயாமல் ஓடி போயிட்டே இருக்குது இந்த பிள்ளை அப்படின்ட்டு. அன்றைக்கெலாம் வந்து நைட்டு 12 மணிக்கு கூட எங்கள் அம்மா அப்பா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு 6 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து நடந்தே. அப்போ வந்து எங்கள் அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் இருந்தார். ஏன்னு தெரில, என் தம்பியோடய எங்கள் அம்மாவோடையான்னு தெரில, ஒரு சண்டை. சரிங்களா? நைட்டு 12 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி நானாக வந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வர வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலை. சரிங்களா? நடந்து வந்ததுக்கப்புறம் ஃபோன் போட்டே இருந்தாங்க. நான் எடுக்கல. கோவத்தில் வந்து நான் ஃபோன் எடுக்கவே இல்லை. அந்த இருட்டில் அந்த ஒரு லைட்டு வெளிச்சத்தை வச்சுட்டே வந்தேன். அதுவும் நான் பயமுறுத்தவெல்லாம் செஞ்சாங்க. காட்டுக்குள்ளே வந்து பயிலுக்கு பயமுறுத்தவெல்லாம் செஞ்சாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறாமல் அவ்வளோ தூரம் நடந்து வந்து அவ்வளோ தூரம் நடந்தது என்ன அப்படின்னு, அவ்வளோ தூரம் நடந்து வந்து நான் பஸ் ஏறி நான் வீட்டுக்கு வரலான்ட்டு இருந்தேன். பஸ் ஏறினாலும் போகிறப்ப எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு கரெக்டாக எங்கள் அப்பா வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டு போயிட்டார். 2 பேரும் சேர்ந்து பஸ் ஏறி போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரு. இந்த என்னென்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் இது ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் தெரியாது. ஈஸியாக வந்து ஓடி போகுது இந்த பிள்ளை, ஓடி போகுதுன்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே அப்படி தான். கல்யாணமாகி வந்தால் இங்கே அப்படி தான். சரிங்களா? எங்கள் வீட்டுக்கார் மட்டும் தான் தொல்லையாக இருக்கார் நம்மளுக்கு. அதாவது வந்து தொல்லையாக இருக்கார் அப்படின்றத விட வீட்டுக்கார்ட்ட இருந்து தான் சரி சந்தோஷமாக நம்ம வந்து இருக்க முடியல. சரி வந்து நம்ம வந்து மற்ற இருக்கிறவங்கள்ட்டையாவது வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா வந்து இவங்கள வந்து என்ன அப்படின்னா ஒரு குணமாகவே இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர் வந்து குணமாகவே இருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு சண்டை வருது, நம்ம வீடு மாதிரி தானே அப்படின்னு ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அவங்கள வந்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. இது நம்ம வீடு தானே, நம்ம நல்லா தைரியமாக பேசுவோம், இது எங்கேருந்தோ அந்த பிள்ளை தானே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும் சரிங்களா? எவ்வளோ இங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது வந்து ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போயிட்டீங்க, ஒரு பெண் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நான் அவங்களுக்காண்டி சொல்கிறேன். மேரேஜ் லைஃப்குள்ளே வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களால வந்து எவ்வளோ முடியலைனாலும் பரவாயில்ல. சரிங்களா? தலையெழுத்தேன்னு ஏற்றுக்கோங்க. இல்லாட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து தைரியத்தை வளர்த்துக்கோங்க. நம்மளால் எல்லாமே முடியும். நம்ம வந்து சுத்தமாகவே பார்வை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. சரிங்களா? நம்மளால் எல்லாமே முடியும், நம்மளால் யாரும் இல்லாமல் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு தயவு செஞ்சு அந்த லைஃப் வந்து குவிட் பண்ணிடுங்க. சரிங்களா? அது குவிட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு லைஃப்பில் இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தரை தேடி போனீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய அவமானமும் அசிங்கமும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மன அழுத்தத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த லைஃப் வந்து இன்னொரு லைஃப் நம்ம தேடி போகிறப்ப ஒருத்தர் வந்து நல்லவங்க வந்து செட் ஆகிட்டாங்க, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்டானவங்க, நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் வந்து நம்மளுக்கு வந்து சரியானவங்க. இன்னொரு லைஃப், அதாவது வந்து ஒரு லைஃப் ஒரு மேரேஜ் லைஃப் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேரேஜ் லைஃப் நம்ம வந்து சூஸ் பண்ணுறப்ப அவங்க வந்து பரவாயில்ல, நீ வந்து இவ்வளோ கஷ்டம் சொல்கிற, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்கிற, பரவாயில்ல நீ வா, அவங்கள விட்டுட்டு வா, நான் அவனை பார்த்துக்கிறேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், யார் வந்தாலும் வந்து நான் எதிர்த்து நின்று போராடுறேன், நான் உனக்காக நான் இருப்பேன். சரியா? ஒரு பெண்ணோட கஷ்டத்தை வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக முடிவெடுக்கிறவங்க. சரிங்களா? தைரியமாக முடிவெடுத்து உங்களோட லைஃப்க்கு வந்து அஷ்யூரன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதில் வந்து சந்தோஷப்பட முடியுமே தவிர அதை விட்டுட்டு வந்து ஒரு தைரியம் இல்லாதவங்கள வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அவங்க வந்து அவங்க வந்து நம்மளை தேடி தான் அவங்க தானே நம்மளை தேடி வந்தாங்க, அவங்களுக்கு தானே நம்மக்கிட்ட தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இலக்காரமாக வந்து கீழே தட்டி விட்டு ரொம்ப அவங்கள வந்து இந்த சனியை நம்மளை விட்டு போனால் போதும், இந்த மூதேவி வந்து நம்மளை விட்டு ஒளிஞ்சா இந்த மூதேவி வந்து நம்மளை விட்டு ஒளிஞ்சா போதுன்னு வந்து நம்மளுடைய கஷ்டத்தை வந்து ரொம்ப ஏளனமாகவோ கேவலமாகவோ, சரிங்களா, கேவலமாக நினச்சி நம்மளை வந்து விட்டுட்டு போகிறவங்க வந்து
உங்களுக்கு வந்து எனக்கு அப்படி தான் சரிங்களா. எனக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் சரிங்களா. அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து நம்மளால் எல்லாம் முடியும், நம்மளால் வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ட்ரு ஆகாதீங்க. ஒரு வந்து யாரையும் வந்து ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து காசு விஷயத்தில் வந்து காசு விஷயத்தில் நீங்கள் வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ஒரு செல்ஃப் டிபெண்ட்டாக இருங்க சரிங்களா. ஸோ வந்து நம்ம வந்து நல்ல ஒரு சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலைமையில படித்து ஒரு நல்ல வேலையில் வந்து இருந்து சரிங்களா. நல்ல வேலையோ நல்லா இல்லாத வேலையோ ஒரு நல்ல ஒரு மரியாதையான இடம் சரிங்களா. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைகளை நம்மளே வந்து பூர்த்தி பண்ணிக்கிற நிலைமையில இருந்துக்கிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. தயவு செஞ்சு வந்து மேரேஜ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லா யோசிங்க. இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளம். நான் பெண்களுக்கான மேஜர் ப்ராப்ளம் சொன்னது இந்த ஒரு விஷயந்தான் சரிங்களா. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு லைஃப் சரியில்லை இன்னொரு லைஃப் தேடி போகும்பொழுது அவங்க வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்கன்னா ஓகே சரிங்களா. அதை விட்டுட்டு நம்மளை வந்து இந்த சனி வந்து நம்மளை விட்டு ஒழிஞ்சா போதும், இது எப்படி கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு வந்து ஏதோ அவங்களோட சிற்றின்பத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வந்து கொஞ்ச நாள் சும்மா வந்து பழகிட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வலியை தரும், மனசளவில் வந்து எவ்வளோ வலியை தரும், வேதனை தரும், எவ்வளோ மன அழுத்தத்தை தரும், எவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது. சரி ஒருத்தர் சரி நம்மளோட பார்ட்னர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி போனோம், அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சரியில்லை விட்டு போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க சரிங்களா. ரெண்டாவது போன லைஃப்பும் சரியில்லை அப்படின்னா அடுத்து மூணாவதாக ஒருத்தரை நீங்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் வந்து அதுதான் சரிங்களா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யாருமே பண்ணிடாதீங்க. ஸோ வந்து ஒருத்தர் வந்து என்னை விமர்சனம் பண்ணணுனால நான் இந்த வீடியோ போடுறேன். நான் கண்டென்ட் எப்படா தேடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கண்டென்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கண்டென்ட் நம்ம வந்து எப்படி தேடுறது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து மக்களே கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ மக்களே, என்னை விமர்சனம் பண்ணுங்கள் தேங்க்யூ. நான் நேற்று வந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு நேற்று நைட் வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டீ கடையில் வந்து உட்காந்துருக்கேன் சரிங்களா. தெரிஞ்சவங்க தான் பேசியிருப்பாங்க, தெரியாதவங்க யார் பேச போகிறாங்க சரிங்களா. என்னை பார்த்தவங்க பேசியிருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து நான் வந்து இவ்வளோ விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஒருத்தரை என்னைய வந்து யார் பேசுகிறாங்களோ என்னை வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு எனக்கு என் லைஃப்பில் இதுதான் நடந்துச்சு, இதுதான் நான் மேரேஜ் பண்ண காரணம் இதுதான், நான் இப்படி ஓடி போகிறனுக்கு காரணம் எங்கள் வீட்டில் யாரும் சரியில்லாதது தான் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள். இப்போ வயசானவங்களாக இருக்காங்க, அவங்கள வந்து நான் வந்து எனக்கு நீங்கள் வந்து அம்மா நல்ல அம்மா அப்பா எனக்கு வந்து கிடையாது, நீங்கள் எனக்கு அம்மா அப்பாவை இருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டால் அவங்க ஒத்துப்பாங்களா சொல்லுங்கள். அவங்களால வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஒருத்தரால் வந்து நம்மளை வந்து குறை சொல்ல தான் முடியும், புத்தி காட்டும் தான் முடியுமே தவிர அவங்களால வந்து நம்மளோட பிரச்சனையை யாரால வந்து நம்மளோட பிரச்சனையை யாரும் வந்து சரி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க சரிங்களா. அதை வந்து எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சி எப்படியாவது பேசினா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆனந்தம் சரிங்களா. ஆனந்தமே இல்லை. ஏன் வந்து அவங்களோட லைஃப் பார்க்காம ஏன் அடுத்தவங்களோட லைஃப் பார்க்குறாங்கன்னே எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரிய மாட்டேது. அதில் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்து அவங்க அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து புரியலை சரிங்களா. நம்மளை வந்து ஒரு விமர்சிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன லாபம் கிடைக்குதுன்னே எனக்கு வந்து தெரியலை சரிங்களா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து தேவை. மற்றவங்களாம் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு சரிங்களா. இனிமேல் வந்து அந்த வேலைலாம் பண்ணாதீங்க. அம்மா அப்பா சரியில்லாத ஒரு பெண்ணுக்கு அம்மா சரியில்லாத ஒரு பெண்ணுக்கு யாராலையும் அம்மாவாக இருக்க முடியாது சரிங்களா. அப்பா சரியில்லாத குடும்பத்துலேருந்து வர ஒரு பெண்ணுக்கு வந்து யாராலையும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியுமா முதல்ல சொல்லுங்கள். முடியாது சரிங்களா. ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா அவங்களால ஒரு நல்ல ஹஸ்பண்டை இருக்க முடியுமா சொல்லுங்கள். சகோதரி சரியில்லை. இப்போ எனக்கு தம்பி இருக்கான், அவன் வந்து என்ன பண்ணுறான், அன்றைக்கெலாம் வந்து நான் பேசிட்டேன், நான் கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டோடனே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான், வீட்டை விட்டு ஓடியே போயிட்டான். அன்றைக்கெலாம் வந்து நான் அதெல்லாம் வந்து அப்பப்போ மறந்துடுவேன், என்னென்ன பண்ணுறாங்க யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு அப்பப்போ மறந்துடுவேன். அன்றைக்கெலாம் வந்து மெத்தப்பட்டியில் வச்சு மூக்கில் குத்துன்னு குத்தி ரத்தத்தை வர வச்சிட்டான். அப்போ நான் எவ்வளோ கோபமாக இருக்கணும் அவன் மேலே, அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி அக்கா என்னை பேசி செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பேசாமல் போயிட்டான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எனக்கு சகோதரன் சரியில்லை, நல்ல ஒரு சகோதரனாக எவனாலே இருக்க முடியுமா சொல்லுங்கள். நல்லா வந்து இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நல்லா கேர்ள்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க, தன்னம்பிக்கையாக இருங்க.
சரிங்களா? உங்களை நம்புங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. எல்லாருமே வந்து அந்த சிற்றின்பத்துக்காக மட்டுமே தான் இருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பொண்ணு கிடைக்காம அலையிறவங்களுக்கு தான் வந்து அதோட பெண்ணை என்ன அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஒரு அம்மா இல்லாமல் வளர்ந்த ஒரு ஆணுக்கு தான் வந்து அம்மானா என்ன, ஒரு பெண்ணுனா என்னன்னு தெரியும். சரிங்களா? அவங்களோட அம்மாவுடைய கஷ்டம், அம்மா, சகோதரி, சரிங்களா? சகோதரி வந்து அதிகமாக இருக்க ஒரு ஆணுக்கு, சரிங்களா? சகோதரிகள் வந்து ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. ஒரு 4, 5 பேர் இருந்திருப்பாங்க. சரிங்களா? 4, 5 பேர் இருந்திருப்பாங்க. அம்மா இருந்திருந்தாங்கன்னா, அம்மாவுடைய பாசத்தில் அரவணைப்பில் வளர்ந்து செல்லம் கொடுத்து வளர்த்தவங்களுக்கு வந்து அம்மா வந்து செல்லம் கொடுத்து ஒரு ஆணை வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பெண்களுடைய கஷ்டம் வந்து என்னானே வந்து தெரியாது. அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. சரிங்களா? ஆனால் வந்து அம்மா வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, செஞ்சாங்க. ஒரு பெண் வந்து ஒரு தன்னுடைய மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு அம்மா வந்து இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்லிக்கிறது, ஒவ்வொரு அம்மாவுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, பெண்கள் வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் சஃபர் ஆகுறோம். சரிங்களா? நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து அடிபடுறோம், எந்தெந்த விஷயத்தில் கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் என்ன, சரிங்களா? நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கிறோம், சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், வீட்டில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாயானவள் வந்து அவங்களுடைய மகன்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்திங்க. பெண்களுடைய கஷ்டத்தை வந்து எதெல்லாம் வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுடைய பிள்ளை வந்து நாளைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து எந்த தப்பு பண்ண மாட்டாங்க, உங்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி தர மாட்டாங்க, உங்களுக்கு எந்த மன கஷ்டத்தையும் உருவாக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரே பிள்ளை, நான் செல்லம் கொடுத்து தான் வளர்ப்பேன், நான் அப்படி தான் வளர்ப்பேன் அப்படின்னா வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான நல்ல பேரும் கிடையாது. உங்கள் பிள்ளைக்கும் நல்ல பேர் கிடைக்காது, உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்காது. 2 பேர்த்துக்கு ஆகும்போது நிம்மதி கிடைக்காது. சரிங்களா? பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி.